நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் பேக் டு சினிமேக்ஸ் ஷோ. இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில இயக்குனர் அன்பு டைரக்ஷன்ல படைத்தலைவன் குழுவினர் தான் நம்ம கூட இன்னைக்கு இணைஞ்சிருக்காங்க. இந்த மூவில கதாநாயகனா கேப்டன் விஜயகாந்தோட இரண்டாவது மகன் சண்முக பாண்டியன் நடிச்சிருக்காரு. கதாநாயகியா யாமினி சுந்தர், அதாவது நெஞ்சுக்கு நீதி, வால்டர், டைனோசரஸ் போன்ற படங்கள்ல நடிச்ச கதாநாயகி யாமினி சுந்தர் தான் இந்த மூவில கதாநாயகியா ரோல் பிளே பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில ஹீரோ சாரும் டைரக்டர் சாரும் வந்திருக்காங்க. ரெண்டு பேரையும் வெல்கம் பண்ணிட்டு ஷோக்குள்ள போயிடலாம். வெல்கம் சார். ஹாய் சார். சார், ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ரெண்டு பேருக்குமே கங்க்ராச்சுலேஷன்ஸ் சார். சார், இந்த மூவிக்கு வந்து படைத்தலைவன் அப்படின்னு நீங்கள் டைட்டில் வச்சுருக்கீங்க, இதற்கான காரணம் என்ன சார்? ஆக்சுவலாக ஒரு படத்தோட ஒரு செல்லிங் பாயிண்ட்டுங்கிறது டைட்டில். ஃபஸ்ட்டு என்னோட பாயிண்டில் ஒரு படத்தோட செல்லிங் பாயிண்ட் டைட்டில் தான். என்ன படம் பண்ணுறோம் அப்படின்னா படைத்தலைவன் அப்படின்னு சொல்லும்போது அதுலேயே ஒரு வைப் இருந்துச்சு. ஒரு பிஎன்சி டைட்டிலாக வைக்கணும், அது ஒரு பிஎன்சி படம் பண்ணுறோம், ஒரு பிஎன்சி டைட்டில் வைக்கணுங்கும்போது கதைக்கும் ரிலேட்டபுளாக இருக்கணும், படத்துக்கும் ஒரு ஆக்ஷன் டைட்டிலாக இருக்கணும். படைத்தலைவங்கிறது ஆப்டாக இருந்துச்சு. சரி இருக்கா இல்லையாங்கிற ஒரு டவுட்லேயே செக் பண்ணி பார்த்தோம், இருந்துச்சு. உடனே வச்சாச்சு, அவ்வளோதான். இல்லை வேறு ஒன்றும் இல்லை, கமர்ஷியல் டைட்டில் வேணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும். ஓகே சார், அடுத்த கேள்வி உங்ககிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ நம்மளோட கேப்டன் சார் வந்து கள்ளழகர் படத்தில் யானையோடு நடிச்சிருப்பாரு. நீங்கள் இந்த படைத்தலைவன் படத்தில் வந்து யானையோடு நடிச்சிருக்கீங்க. யானை கூட உங்களுக்கான அந்த அன்பு, அந்த பாச பிணைப்பு எப்படி இருந்துச்சு? இப்போ அந்த யானை எங்கே இருக்குது, அதை பற்றி சொல்லுங்கள். இப்போ அந்த யானை எங்கே இருக்குதுன்னு தெரியல. நான் நிறையா ஷூட்டிங்கில் அவர் பிஸியாக இருக்கார். அதனால் எந்த ஊரில் எந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்குதுன்னு தெரியல. ஆனால் கேரளாவில் இருக்குது. எனக்கு அப்பா யானை கூட நடிக்கும் போது எனக்கு தெரியும் யானை கூட ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாரு, ரொம்ப பாசமாக இருக்காருன்னு தெரியும். அவர் சொல்லிட்டு இருந்தார், இந்த மாதிரி யானைக்கிட்ட பழகுனா அது வந்து டக்குன்னு அட்டாச் ஆகிரும்ட்டு. எனக்கு தெரியாது, நம்பிக்கை இல்லை. நான் வந்து பண்ணும்போது மட்டும்தான் அந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. எவ்வளோ ஒரு யானைக்கிட்ட பழகுனா எவ்வளோ அது பாசமாக இருக்கும், அது நம்ம பிரிஞ்சு போனால் அது எவ்வளோ அதுக்கு சேடாக இருக்கும்ன்ட்டு நான் இந்த படம் பண்ணும்போது தான் தெரிஞ்சுது. ஏன்னா நான் இந்த யானையோட பழகுனதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு அதுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. ஒரு ஷூட்டிங்லேயே பாகன் அதுக்கு மருந்து கொடுத்தாலும் அதை எடுத்துக்கல, நான் கொடுத்தா மட்டும்தான் அதை எடுத்துக்கிச்சு. ஸோ அந்த அளவுக்கு பாண்ட் கிரியேட் ஆயிடுச்சு எனக்கும் அந்த யானை. ஓகே சார். சார், இந்த மூவி வந்து எப்படிப்பட்ட ஒரு கதையம்சம் உள்ள மூவியாக நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்கீங்க? ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுங்க சார். இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு அனிமல், நம்ம வெளியிலேருந்து பார்க்க ஒரு அனிமல், ஒரு டாக்னா வெளியிலேருந்து ஒரு டாக் அப்படின்னு நினைப்போம். அந்த டாகுக்காக எந்த எக்ஸ்ட்ரீம் போகிற சில பர்சன்ஸ்லாம் இருப்பாங்க. எமோஷ்னலி அனிமல் லவருக்கு இந்த படம் பயங்கரமாக பிடிக்கும். பெட் லவர்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கதைக்களமாக தான் இருக்கும். அதே நேரத்தில் ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர், ஒரு எமோஷன், ஒரு கஸ்தூரி ராஜா சார் அப்பாவை பண்ணியிருக்காரு, அவருக்கும் இவருக்குமான எமோஷன், அந்த யானைக்கும் இவங்க ஃபேமிலிக்குமான பாண்டிங், இவருக்கும் யானைக்குமான பாண்டிங், இதெல்லாம் ஃப்ரேமில் ரியலாகவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அது இல்லாமல் ஆக்ஷன், ஒரு லொக்கேஷன்ஸ், இதெல்லாம் ஒரு கம்ப்ளீட் ஃபேமிலி என்டர்டெய்னர் பண்ணும் அப்படிங்கிற ஒரு பிளான் இருந்தோம். அதை கொஞ்சம் புதுசாக ஒரு அனிமல் வச்சு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்கோம். நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே சார், கண்டிப்பாக சார். சார், சண்முக பாண்டியன் சார், நீங்கள் இந்த மூவியில் எப்படி கமிட் ஆனீங்க, அந்த ஸ்டோரியை பற்றி சொல்லுங்கள். இந்த மூவியில் நான் கமிட் ஆனதுக்கு காரணம், எப்படின்னா இல்லை, நான் இதுக்கு முன்னாடி சசி சார் ப்ராஜெக்டில் நான் இருந்தேன். எனக்கு வந்த 2-3 ப்ராஜெக்டையும் நான் பண்ணலைன்னு சொல்ல, பிடிச்சிருந்துச்சு ஸ்கிரிப்டு. பட் தாடியும் முடியும் எடுக்க முடியாத காரணத்தினால நான் அந்த ஸ்கிரிப்ட் பண்ணாமல் போனேன். அன்பு தான் வந்து சொன்னாப்புல, இல்லை நான் இதே தாடி இதே முடியோட நான் பண்ணிக்கிறேன், நான் சசி சார்கிட்ட பெர்மிஷன் வாங்கினேன், பண்ண ரெடியாக இருந்தார். எனக்கு கதை பிடிச்சிருந்தது, நான் பண்ண ரெடின்னேன். அன்பு பிரதர் வந்து சசி சாரை எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி டேட் கொடுக்க வச்சார். என்னையும் ஓகே நீங்கள் நடிச்சுட்டு வாப்பான்னு அவர் எனக்கு சொன்னார். அப்படி தான் நான் இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆனது. ஓகே சார். சார், உங்களோட ஃபர்ஸ்ட் மூவி வந்து வால்டர். அந்த மூவியில் இந்த மூவியோட ஹீரோயின் யாமினி ஹீரோயினா பண்ணல, அதில் ஒரு சின்ன கேரக்டர், ஒரு டாக்டர் கேரக்டர், சின்ன கேரக்டர் தான். அந்த மூவிலுமே அவங்க வந்து ஒரு மேஜர் ரோல் வந்து ப்ளே பண்ணியிருந்தாங்க. இந்த கேரக்டருக்கும் அந்த கேரக்டருக்கும் ஏதாவது டிஃப்ரென்ஸ் நம்மளால பார்க்க முடியுமா? என்ன மாறுபட்ட அம்சம் இதில் இருக்கு? இல்லை, ஆக்சுவலாக இதில் என்னென்னா, நான் ரொம்ப கிளியராக இருந்தேன். இந்த படம் ஒரு ஷெடியூல் முடிக்கும்போது நமக்கு அவங்க ஒர்க்கோட பர்ஃபார்மன்ஸ் தெரிஞ்ச ஆட்களை மட்டும், இப்போ முனிஷ்காந்த் சார் வால்டரில் பண்ணியிருப்பார், முனிஷ்காந்த் சார் தான் வச்சுருப்பேன். டெக்னிக்கலாகவும் பார்த்தீங்கன்னா என் டீம் தான், டெக்னிக்கலாக எடிட்டர்லேருந்து டெக்னிக்கல் டீமும் என்னோடய வால்டரில் இருந்து அதே டீமை நான் அப்படியே ரீப்ளேஸ் பண்ணியிருப்பேன். ஸோ எனக்கு கம்ஃபர்ட்டாக நாங்கள் ஆரம்பிக்கும் போது ஒரே ஷெடியூல் முடிக்கிற பிளானில் தான் அதை ஆரம்பித்தோம். ஒரே ஷெடியூலில் முடிச்சிடலாம் அப்படின்ட்டு. மழை அந்த மாதிரி வெதர்னால பிரச்சனை இருந்தோன்னே இமீடியட்டாக இல்லை, இந்த படத்தில் ஹீரோயின் கிடையாது, இந்த படத்தில் ஹீரோயினே கிடையாது, எல்லாமே லீடு தான், எல்லாமே லீடாக தான் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது சரி ஓகே ஃபைன் பண்ண வைக்கலாமே அப்படின்னு. ஓகே சார். சார், நீங்கள் வந்து சகாப்தம் மூவி வந்து பண்ணும்போது விஜயகாந்த் சார் உங்களுக்கு என்ன அட்வைஸ் கொடுத்தாரு, என்ன அந்த மூவியில் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தாரு? அந்த படத்தப்போ அட்வைஸ்லாம் ஒன்றும் சொல்லலை. ஆன் டைமில் நீ லொக்கேஷனில் இருக்கணும்,
ப்ரொடியூசருக்கு எந்த தொல்லையும் கொடுக்கக்கூடாது. ரொம்ப நீ இதுதான் வேணும் அதுதான் வேணும் இப்படி தான் இருப்பேன் அப்படிலாம் சொல்லாத. அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை வாங்கிட்டு இது பண்ணி கொடு. என்ன நீ டே ஒன் என்ன பேசுறியோ அதே தான். நீ திடீர்னு மாற்றிக்கிட்டு அதெல்லாம் இருக்கக்கூடாது. அதே மாதிரி டேரக்டர்ஸ் ஹீரோவாக இருக்கணும். நீ ரொம்ப வந்துட்டு அதிகமாக பேசுகிறத உனக்கு தான் எல்லாம் தெரிஞ்ச மாதிரிலாம் நடந்துக்க கூடாதுன்னாரு. அது மட்டும்தான் சொன்னார். ப்ளஸ் வேறு ஆக்டிங் வைஸ் எதுவுமே வந்து அப்பா வந்து நிறைய இன்புட் கொடுக்கல. நீயாவே இரு, உனக்கு என்ன வருதோ அது நீ ஒன்று பட்டு அனுபவித்து வந்தால் தான் யூ லேர்ன் யுவர் லெசன்ன்ற மாதிரி சொன்னார். அந்த இது மட்டும். ஓகே சார். இப்போ வந்து நம்ம சினிமாவில் வந்து கேப்டன் விஜயகாந்த் சார் மூலமாக வந்து பலன் அடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க சார். அவங்க மூலியமா இப்போ சினிமாவில் அவங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்குதா, இல்லை அவங்களால நீங்கள் வந்து புறக்கணிக்கப்படுறீங்களா சார்? அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நானும் போய் யார்கிட்டையும் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு இது வரைக்கும் நான் இன்னும் கேட்கல. கேட்டால் ஒரு வேளை பண்ணுவாங்க, கண்டிப்பாக பண்ணுவாங்க. நான் இன்னும் யாரையும் எதுவும் கேட்கல. இப்போ அவங்களாம் வந்து பண்ணுறாங்கன்னாலும் நானும் வந்து இல்லை வேணாம் அப்படின்னு யாருமே என்னை யாருமே ஒதுக்கலை. லைக் இல்லை நம்ம எதுக்கு பண்ணணும்னு யாருமே நினைக்கல. நானும் இது வரைக்கும் எதுவும் போய் கேட்கல. ஏன்னா நான் இவ்வளோ நாள் அப்பா கூடயே இருந்தேன், அந்த இதுலேயே இருந்தேன். ப்ளஸ் சசி சார் ப்ராஜெக்ட் வந்துச்சு. ஸோ அதனால் அங்கே நான் யார்கிட்டையும் கேட்கணும்னு எனக்கு அந்த ஸ்கிரிப்டுக்கு தேவைப்படலை. இப்போ அன்பு சார் இந்த ஸ்கிரிப்டுக்கும் தேவைப்படலை. அடுத்ததுக்கு நம்ம சரத்குமார் சார் பண்ணுறாரு, என் கூட பண்ணுறாருன்னா அவரே ஆட்டோமேட்டிக்காக ஓகேன்னு சொல்லி வந்து பண்ணுறாரு. ஸோ யாரும் வந்து என்னை அப்படி ஒதுக்கியெல்லாம் வச்சு பார்க்கல. ஓகே சார். இந்த மூவி வந்து ஷூட் பண்ணும்போது யாமினி மேமாக இருக்கட்டும், இல்லை சண்முக பாண்டியன் சாராக இருக்கட்டும், அந்த ஷூட்டிங் டைமில் ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸ் என்னவா இருந்துச்சு சார்? என்னென்ன சவால்கள்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணாங்க? ஆக்சுவலாக இவங்களுக்கு வந்து ஃபாரஸ்ட்டை தாண்டி பெருசாக எதுவுமே இல்லை. ஒரு இடத்துல அடாப்ட் ஆகிட்டாங்க. இதுதான் பண்ண போகிறோம், இதுதான் வரப்போகுது, நம்ம வந்து மழை வந்தாலும் அதுக்கு ரெடியாக இருக்கணும், வெயில் வந்தாலும் ரெடியாக இருக்கணும், இதெல்லாம் மைண்ட் செட் பண்ணி தான் கூட்டு போகணும். அதனால் பெருசாக இவங்க வந்து சஃபர் ஆன மாதிரி தெரியல. ஃபைட் டைம் தான் ரொம்ப கஷ்டப்பட்டார். அவர் ஃபைட் எடுத்தோம், ரெயின் எஃபெக்டில் ஒரு ஃபைட்டு, ரெயின் வரும். அந்த இன்னொரு ஃபைட்டு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஏன்னா ஃபுல் வெயில் எதுவுமே. அதை விட அதில் ஒரு இது கம்ப்ளீட்டாக வெயில் நிற்க வச்சு ஒரு ஃபைட்டு, கம்ப்ளீட்டாக வெட்டிலே இருப்பார். ஒரிஜினல் மழை பெய்யும், அது நினச்சின்னா எங்கள் ரெயின் பார்ட்டிஸ் மழை அடிப்பாங்க. அதுவும் அந்த உள்ள டீப் ஃபாரஸ்ட் அதுக்குள்ளே எடுக்கும்போது நமக்கே அது ஒரு மாதிரி இருந்துச்சு. இதை தவிர பாக்கி எல்லாம் ஓகே சார். நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து இப்போ கேப்டன் சாரோட மூவி அப்படின்னாலே வந்து செம்ம ஆக்ஷனாக இருக்கும், அனல் பறக்கிற ஆக்ஷன் மூவிஸாக தான் இருக்கும். அவரோட பையனை வச்சு இப்போ நீங்கள் வந்து சண்டை காட்சிகள்லாம் நிறைய இருக்க மாதிரி எடுத்திருக்கீங்க. இந்த சண்டை காட்சிகள்லாம் எப்படி வந்திருக்கு சார்? என்னோட பெரிய ஃபஸ்ட்டு ப்ளஸ் பாயிண்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா ஃபைட்டு தான் சொல்லுவேன். இதில் என்ன பார்த்தா ஃபைட்டோட லவ்வர்ஸுக்கு இந்த படம் ஒரு பெரிய ட்ரீட்டாக இருக்கும், பயங்கர ட்ரீட்டாக இருக்கும். அதுவும் கேப்டன் பையன் எப்படி ஃபைட் பண்ண போகிறாரு அப்படிங்கும்போது ரொம்ப நான் ரைட்டிங்கில் ஒரு படத்தோட ரைட்டிங்கில் நம்ம சும்மா ஃபைட் அப்படின்னு எழுதிட்டு போயிடுவோம். ஆனால் இந்த படத்துக்கு டீட்டெயிலிங் எழுதுகிற சுச்சுவேஷன் வந்துருச்சு. ஏன்னா இவரை வச்சு பண்ணுறோம். அந்த ஃபைட்டு சும்மா வந்தோம் அடித்தோன்னு போயிடக்கூடாது. ஃபைட்டுக்குள்ளே ஒரு கதை இருக்கணும். இந்த 2 ஃபைட் 3 ஃபைட்லேயுமே கதை இருக்கும். அது பர்பஸ்டாக அந்த இடத்துல ஒரு ஹியூமனாக இருந்தால் அதை தான் செய்வான் அப்படிங்கிற ஒரு கதைக்குள்ளே தான் அந்த ஃபைட்டை கொண்டு வந்தோம். நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு ஃபைட்டு. சார், இப்போ வந்து அண்ணன் பிரபாகரன் வந்து அரசியல் சிங்கப்பாதை, தம்பி சண்முகம் வந்துட்டு யானை பாதை அப்படின்னு சொல்லி அம்மா வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ உங்களோட சினிமா பாதையில் வந்து உங்களோட இசை வெளியீட்டு விழாவில் வந்து அண்ணன் பிரபாகரன் வந்து பேசி உங்களுக்கு அந்த ஆதரவு தெரிவிச்சாரு. அடுத்த வருஷம் தேர்தலில் அவருக்காக நீங்கள் தேர்தலில் இறங்கி பிரச்சாரம் பண்ணுவீங்களா சார்? போன வருஷம் பண்ணேன். எம்பி எலெக்ஷன்லேயே நான் போய் பண்ணிட்டு தான் நான் வந்தேன். அண்ணனுக்காக தேர்தலில் போய் பிரச்சாரம் பண்ணிட்டு தான் நான் வந்தேன். கண்டிப்பாக வேணும்னா பண்ணுவேன். அது இன்னைக்கு வந்து எனக்காக பேசுனதுக்காக போகணுன்ட்டு இல்லை. இது எங்கள் அண்ணன் ஃபேமிலிக்குள்ளே இருக்கிறது தான். அண்ணனுக்காக நான் போய் போன வாட்டி பேசிட்டு வந்தேன். அடுத்த வருஷம் எலெக்ஷனில் யாராச்சும் அம்மாக்கோ இப்போ தம்பிக்காக தானே ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு வந்தார். அந்த பாண்டு தானே. ஸோ அதெல்லாம் அந்த பாண்டை பற்றி நாங்கள் அதுதான் சொல்கிறேன். இப்போ அம்மா அடுத்த வருஷம் என்ன வந்து இந்த இடத்துல பேசுனா நான் போய் அம்மாவுக்கு நான் ஃப்ரீயாக இருக்கேன், ஷூட்டிங்கில் ஃப்ரீயாக இருக்கேன்னா கண்டிப்பாக போவேன். இல்லை ஷூட்டிங்கில் இருந்தால் அண்ணனும் அம்மாவும் என்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. சார், இப்போ கேப்டன் சாரோட கண்ணு தெரிகிற மாதிரி ஒரு ஃப்ரேம் வந்து நீங்கள் வச்சுருக்கீங்க. அது பார்த்துட்டு இருக்க ரசிகர் மத்தியில் வந்து ரொம்ப ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. கண்டிப்பாக வந்து படத்தை போய் தேட்டரில் பார்க்கணும் அப்படின்ற ஆர்வத்தை கிரியேட் பண்ணியிருக்கு. எப்படி இருக்க போகுது சார் அந்த சீன்? அது சீன் கண்டிப்பாக நம்ம வந்து சும்மா ஒரு பிஸ்னஸ் பாயிண்ட்டுக்கோ இல்லை ஒரு புல்லிங்காகவோ அதை நம்ம வச்சது பர்ஃபெக்டாக நம்ம கதைக்கு தேவைன்னா மட்டும் அதை யூஸ் பண்ணலான்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி அது யூகி சார் தான் அதில் ரொம்ப கீ ரோல் பண்ணியிருப்பார். அவர் ஒத்துக்கிட்டால் இதை பண்ணலாம். யூஎஸ்ஏ சார் பண்ணலன்னா அவ்வளோ இம்பேக்ட் பண்ணியிருக்காது. அவர் ஒத்துக்கிட்டால் இதை பண்ணலாம்னு சொல்லி அவர் ரொம்ப செலக்டிவ். நான் இவங்களுக்காக பண்ணுறேன், அவங்களுக்காகலாம் பண்ணுறேன் அப்படிங்கிற. அவர் ஃபஸ்ட்டு நான் எடுத்தோடனே எவ்வளோ நாள் டேட்டுன்னாரு. நான் ஒரு டேட் சொன்னேன். உடனே சொன்னேன், நான் 128 படத்தை ரிஜெக்ட் பண்ண ஒரு ஆள் தெரியுமா? அவர் 128 படத்தை ரிஜெக்ட் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி ஒரு கேரக்டர்.
இதை சொன்னோன்னே அவர் ஒத்துக்கிட்டா இது ஜஸ்டிஃபை, இல்லைன்னா வேணாம் அப்படிங்கிற மைண்டில் தான் பண்ணோம். ஃபஸ்ட்டு பிரதர்கிட்ட பெர்மிஷன் கேட்டேன். பிரதர் உங்களுக்கு ஓகேனா பண்ணிவிடுங்க அப்படின்னாரு. அவர்கிட்ட யூகேசிஏ சார் சொன்னால் கரெக்டாக லாஜிக்காக இருக்குப்பா பண்ணிடலாம்னு இம்மிடியேட்டாக பண்ணிட்டோம். நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு, கரெக்டான பிளேஸ்மெண்ட்ஸில் இருக்கும். ஓகே சார். சார் இப்போ தமிழ் சினிமாவில் வந்து வளர்ந்திருக்க ஒரு நடிகர் விஜய், அவருக்கு வந்து ஆரம்ப கட்ட காலத்தில் வந்து கேப்டன் விஜயகாந்த் சார் நிறைய உதவிகள் பண்ணியிருக்காரு. செந்தூர பாண்டியன் மூவியில் வந்து நடிச்சு கொடுத்துருக்காரு. இப்போ நீங்கள் விஜய் சார் கிட்ட பேசுவீங்களா? நீங்கள் சினிமாக்கு வந்ததுக்கப்புறம் விஜய் சார் கூட ஏதாவது பேச்சு உங்களுக்கு இருந்துச்சா சார்? ஸோ கோட் இதுக்காக வீட்டுக்கு வந்தார் இல்லையா, அன்னைக்கு நாங்கள் பேசினது தான். அதுக்கப்புறம் அண்ணனுக்கு ஒரு வாட்டி வாழ்த்து சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி தான் பேசிக்கிட்டது. ஓகே சார். இப்போ வந்து கேப்டன் பிரபாகரன் சார் அப்புறம் நீங்கள், உங்கள் 2 பேருக்குள்ள அண்ணன் தம்பி பாண்டிங் எப்படி இருக்கும்? நீங்கள் 2 பேர் எதுக்கெல்லாம் வந்து ஒத்துமையாக இருப்பீங்க? எந்த விஷயத்தில் உங்களுக்கு வந்து சண்டை வரும்? சண்டைன்னு அதுக்குமே வந்தது கிடையாது. சும்மா அண்ணன் தம்பிக்குள்ள சின்ன சின்ன சண்டை வருது இல்லையா, அந்த மாதிரி தான் வருமே தவிர்த்து ஃபுல்லாக நாங்கள் எப்பயுமே ஒத்துமையாக தான் இருப்போம். நாங்கள் என்ன தான் இப்படி எங்களுக்குள்ள சண்டை இருந்தாலோ வெளியே போய் நான் அண்ணனை விட்டு கொடுத்ததில்ல, அண்ணன் என்ன விட்டு கொடுத்தது. ஓகே சார். இப்போ மேரேஜ் அப்படின்னு வரும்போது அண்ணன் தம்பி 2 பேருக்கும் காதல் திருமணமா இல்லை அம்மா பார்க்குற பொண்ணா சார்? அம்மா பார்க்குறது தான். ஓகே சார். கம்ப்ளீட்லி அரேஞ்ச்டு மேரேஜ் அப்படின்னு சொல்கிறீங்களா? சார் இப்போ படைத்தலைவனோட இசையை பற்றி பேசணும்னா இசையமைப்பாளர் இளையராஜா, அதை பற்றி நம்ம பேசியே ஆகணும். இசை எப்படி உருவாகியிருக்கு? ரொம்ப இந்த படத்துக்கு வந்து உயிர் ஆர்ஆர் தான். அதை எக்ஸ்ட்ரீம் அவர் வந்து நின்று அவர் உழைப்பு போட்டிருக்காரு ராஜா சார் இந்த படத்துக்கு. இந்த வயசுலேயும் ராஜா சார் கொடுத்த 3 சாங்குமே எங்களுக்கு பர்சனலி எனக்கு ரொம்ப கனெக்டான சாங் தான். இந்த படம் எதுக்கு கேமரா ஒர்க் ஆர்ஆர் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு பெரிய ஒரு மேஜர் பார்ட். ராஜா சார் ஆர்ஆர் வந்து இந்த படத்துக்கு அப்புறம் எல்லாருமே பயங்கரமாக பாராட்டுவாங்கன்னு நம்பிக்கை இருக்குது. அவரை நம்மளுக்கு சொல்லி கொடுக்குற அளவுக்கு நமக்கு அறிவு இல்லை, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அந்த எக்ஸ்பீரியன்ஸை பண்ணிவிட்டு. ஓகே சார், கண்டிப்பாக சார். சார் இப்போ வந்து ஒரு யூத் ஹீரோ நீங்கள், இந்த படத்தில் வந்து காதலுக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் இல்லை, ஒரு டூயட் இல்லை, ஒரு லவ் சீன் இல்லை, ஒரு யூத் ஹீரோவாக உங்களுக்கு வந்து இது ரொம்ப வருத்தமாக இல்லையா சார்? இல்லை, கதைக்கு என்ன தேவைப்படுதோ அதுதான் இந்த படத்துக்கு தேவை. இப்போ எனக்கு வருத்தமாக இருக்குன்ட்டு ஒரு ஹீரோயினை கொண்டு வந்து வச்சுட்டு கதைக்களத்தை டிஸ்ட்ராய் பண்ணுறதோட கதைக்கு என்ன முக்கியமோ அதை தானே தேவை. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வச்சிருந்தோம் ஒரு ஃப்ரெண்டு ஸ்க்ராட்சில் இருந்துச்சு. கதை போகிற டெம்போவில் அது எப்படி எடிட்டில் போய்டுன்னு எனக்கே தெரிஞ்சிருச்சு. அது எப்படி இருந்தாலும் எடிட்டில் போய்டும். அப்புறம் பிரதர்கிட்ட போய் சொன்னேன், பிரதர் இது மாதிரி இது ஹீரோயினே இல்லாமல் போகிறது எனக்கு பெஸ்ட்டாக இருக்குது பிரதர், எல்லாமே லீடாக இருக்கட்டும், எல்லாமே லீடாக வச்சு பண்ணலாம் அப்படின்னா அவர் உடனே உங்களுக்கு ஓகேனா பண்ணுங்க. ஒரு 2-3 விஷயம் இருந்துச்சு. பட் நாங்கள் ஷூட் போக 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 கதை போகிற விதத்தில் பார்க்கும்போது அதெல்லாம் அன்வான்டாக ஸ்கிரிப்டுக்குள்ளே புகுத்துன மாதிரி இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வெளியே எடுத்தோடனே ஒரு நீட்டாக ஒரு லைன் கிடச்சிது. ஓகே சார். இப்போ உங்களோட அடுத்த மூவியாக வந்து கொம்பு சிவி வந்து படம் பொன்ராம் டைரக்டர் வந்து பண்ணிட்டு இருக்காரு. அந்த மூவி பற்றின ஏதாவது அப்டேட் வந்து சொல்ல முடியுமா சார்? அது அந்த இது படைத்தலைவனோட இது மட்டும். ஸோ நான் படைத்தலைவனை பற்றி மட்டும் வச்சுக்கிறேன். கொம்பு சிவி அந்த இதுக்கப்போ அப்போ அதை பற்றி. ஓகே, ஏதாவது இந்த ஒரு லீட் ஏதாவது சொல்ல முடியும்? இல்லை, அது 90s நடக்கிற கதை. ஸோ அது வேணா ஓகே, அது தாண்டி மிச்சதெல்லாம் அந்த இதில் சொல்லிக்கிறேன். ஓகே சார். சார் இந்த படைத்தலைவன் மூவியில் வந்து மறக்க முடியாத ஒரு நிகழ்வு அப்படின்னா அதை இந்த படமே மறக்க முடியாது உண்மையில். ஏன்னா அவ்வளோ பார்த்துருக்கோம். இது அவர் இன்டெப்த்தாக கரெக்டாக தான் சொன்னது. இன்டெப்த்தாக பெரிய பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கும் அவருக்கும் கொடுத்தது. சீரியஸாக ஃப்ரம் த பிகினிங்லேருந்து நாங்கள் அந்த படத்தில் இனிமேல் சினிமாவில் என்ன பண்ணணும் எது பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல எங்கள் 2 பேருக்குமே ஒரு பெரிய லெசன்ஸ் கொடுத்த ஒரு படம். இனிமேல் நான் அவர் எத்தனை படம் பண்ணாலும் சரி, நான் எத்தனை படம் பண்ணாலும் சரி, 2 பேரும் சேர்ந்து பண்ணாலும் சரி, இந்த படம் எங்கள் 2 பேருக்குமே பெரிய ஸ்பெஷல். ஓகே சார். சார் இப்போ வந்து ரமணா 2 வந்து உருவாக போகுது அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு இருக்குது. கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு ரோல் கிடச்சிதுன்னா நீங்கள் அதை பண்ணுவீங்களா? கேப்டன் சாரோட பிளேஸை நீங்கள் கண்டிப்பாக ரீப்ளேஸ் பண்ணுவீங்க? அது நான் ரமணா 2 பண்ணுவேன். அப்பாவை அப்படியே ரீப்ளேஸ் பண்ணி நாங்கள் ஸ்க்ரீனில் தெரிய வேணான்னா அது எனக்கிட்ட தெரியல. என்னோட பெஸ்ட்டை நான் கொடுப்பேன், அந்த ஆடியன்ஸ் தான் எனக்கு சொல்லணும். நான் அப்பாவை அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ணி அந்த இடத்துல நான் ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கேனா இல்லையா அது ஆடியன்ஸ் தான் தரணும். நான் அது சொல்ல முடியாது. என்னோட பெஸ்ட்டை அந்த இடத்துல நான் கொடுப்பேன், என்னோட பெஸ்ட் ஆக்டிங்கை நான் அந்த இடத்துல தருவேன். அது ஆடியன்ஸ் நீங்கள் எல்லாரும் தான் சொல்லணும். ஓகே சார். இப்போ நீங்கள் வந்து ஹீரோவாக ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் அதுக்கு நம்ம பல விஷயங்கள் பண்ண வேண்டியதாக இருக்கும் சார். ஜிம் போகிறது, இல்லை டயட் இருக்கிறது, அந்த மாதிரிலாம் எதாவது பண்ணுவீங்களா? முன்னே நீங்கள் பார்த்துருப்பீங்களா, முன்னே குண்டாக இருந்தால் இப்போ ஒல்லியாகிருக்கேன். ஸோ நான் அது படத்துக்கு பண்ணணுன்ட்டு பண்ணலை, ஜென்ரலாக என்னோடய பாடியை நான் மெயின்டைன் பண்ணணுன்ட்டு ஆரம்பித்தது. அது அப்படியே படத்துக்கும் கேரக்டருக்கும் செட் ஆக ஆரம்பிச்சது. அது அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டே வரேன். ஓகே சார். இப்போ வந்து அப்பாவோட மூவியில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மூவி எது சார்? சத்ரியன் ரமணா. ஓகே.
இப்போ அவரோட பேச்சுக்கு தனி ஃபேன்ஸ் இருக்காங்க சார். இப்போ எங்க வீட்லலாம் கூட எங்க அம்மாலாம் சொல்லுவாங்க, அவர் பேசுறத வந்து கேட்டுட்டே இருக்கலாம், அவர் பேசுறது அவ்வளோ மோட்டிவேஷனா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது. உங்களுக்கு அவர் பேசின டைலாக்ல எது ரொம்ப பிடிக்கும் சார்? எல்லாமே தான் பிடிக்கும். இது அதுன்ட்டுலாம் நான் எப்படி சொல்ல முடியும். அரசியலுக்கு வந்து ஒரு நிறைய டைலாக்ஸ் இருக்கு, சினிமாவில் நிறைய டைலாக்ஸ் இருக்கு, நிறைய மொமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ இல்ல இப்போ வந்து ஒரு மூவில வந்து தமிழ்ல எனக்கு பிடிக்காத அது என் படத்துலையும் நான் அந்த டைலாக் வச்சிருக்கேன், சகாப்தம்லேயும் அந்த டைலாக் வச்சிருக்கேன். எனக்கும் அது ரொம்ப பிடிச்ச டைலாக் தான். அதுக்கப்புறம் சத்திரியனுக்கு சாவே இல்லடான்னு சொல்லுவாரு, அதுவும் நல்ல டைலாக் தான். அந்த மாதிரி எல்லாமே நல்ல டைலாக். நமக்கு ஒன்னு ஃபேவரட்டா அதுதான் சொல்றேன். எனக்கு வந்து இப்போ எல்லாமே ஃபேவரட். ஓகே சார், ஏதாவது ஒரு டைலாக் வந்து நீங்க பேசி காட்டணும் இப்போ. மன்னிப்பு தமிழ்ல எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை. ஏன்னா நான் சகாப்தம்ல ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். ஓகே, அப்ப வேற டைலாக் பேசுங்க. இது சொல்லியாச்சு, இது போதும். சரி ஓகே சார், சொல்லுங்க சார் இன்னொரு டைலாக், ஏதாவது புது அதான் டைலாக் சொல்லுவாங்க சத்திரியனுக்கு சாவே இல்லைடான்னு சொன்னார்ல. ஆமா, திரும்பவுமா? இவர்கிட்ட கேளுங்க, இவர் நல்லா சொல்லுவாரு. சார் சொல்லுங்க. ரெண்டு பேருமே எனக்கு சேர்ந்து இல்லை சொல்லுங்க. எனக்கு வந்து என்னடா காசு பணம் அது வந்து நான் உண்மையில மோட்டிவேஷனலாக வச்சுப்பேன். இது ரொம்ப இந்த படத்தப்ப ரொம்ப நிறைய லோ வரும்போதெல்லாம் என் லூப்பில் அது மட்டும் ஓடிட்டே இருக்கும். எனக்கு சீரியஸாக இந்த படத்தப்ப அதுதான் என்னடா. நான் ஒரு ட்ரிபியூட் வீடியோ ஒன்று சாருக்காக ஆரம்பிக்கும் போது இருக்கும், அதில் அந்த டைலாக் வச்சுருக்கேன். அந்த டைலாக் வச்சுருக்கேன் பிரதர், அது போட்டு தான் ஆரம்பிக்கிறேன்னு படத்தை. அந்த மாதிரி தான். ஏன்னா நீங்கள் பார்க்கல இன்னும் நான் சொல்கிறேன். அது மாதிரி கேப்டன் சோல் அவர் வந்து நம்ம எமோஷன், அவர் அப்படியே ராஜா சாருங்கிற மாதிரி. நீங்கள் கேப்டனை வந்து நீங்கள் ஒரு மோட்டிவேஷன் எப்படி எடுத்தீங்கன்னாலும் நம்ம இவ்வளோ தாண்டா லைஃப்ங்கிறது ஈஸியாக 4 வழியில் சொல்லிட்டு போயிட்டாரு. அவ்வளோதானே, வேறு என்ன இருக்குது? கண்டிப்பா சார். சார் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு சேலஞ்சு சார். உங்களுக்கு அப்பா பாடல்கள் நீங்க நிறைய கேட்பீங்க தானே, எல்லா பாடலும் உங்களுக்கு தெரியும் தானே. இப்போ வந்து நான் ஒரு லைன் சொல்லுவேன், நீங்க அது என்ன பாட்டுன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ரெடியா? இதுல நான் வீக் அண்ணன் டைலாக் சொன்னீங்கன்னா கண்டுபிடிச்சிருவாரு. டைலாக் இல்ல, அந்த பாட்டோட வரி சொல்லுவேன். நீங்க சொல்லக்கூடாது சார், ஃபர்ஸ்ட் அவர் தான். உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க நான் அதில் இவரை விட பயங்கர வீக் சாங். சரி ஓகே ஓகே. சிலுவைகளை நீ சுமந்து மாலைகள் எமக்கு சூட்டினாய், சிறகடிக்கும் பறவைக்கெல்லாம் வானத்தை போல மாறினாய். என்ன சாங் சார்? பாட்டு என்ன சாங்? அந்த சாங் பேர் என்ன? சிலுவைகளை எங்க வீட்டில் எல்லாம் கார்த்திகை. அந்த லைன் அப்படியே பாடிடுங்க சார். அது நான் பாடவே மாட்டேன். இது என்னது இது? என்ன சார் பாட்டு காம்படிஷன் கண்டுபிடிச்சிருவாரு சார். அப்ப இன்னொரு லைன் சொல்றேன் சார், அது கண்டுபிடிங்க. பூவனம் போலே நீ இருந்தாய், பூவுக்கு பதில் நான் உதிர்ந்திடுவேன். பாட்டு சொல்லுங்க. இது அந்த இவங்களோட வரும்ல, ஃபர்ஸ்ட் ஹீரோயினோட சொல்லு பூங்காற்று, அந்த பாட்டு தானே. எனக்கு நேம் கரெக்டா தெரியாது, பட் என்னென்ன படம் என்ன பாட்டுன்னு. சரி ஓகே, ஆனா கண்டிப்பா காதல் நீங்க வெண்ணிலா. கண்டுபிடிச்சிட்டீங்க. காதல் வெண்ணிலா. நான் ரொம்ப ஈஸியா கேட்டணும். ஆமா சரி ஓகே, நீங்க கண்டுபிடிக்கணும் தான் சார் நான் ஈஸியா கேட்டேன். ரொம்ப அப்படி. ஆமா சார், எனக்கு Okay. பிடிச்ச படி சரி உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு கேட்டேன். சார் இப்போ அம்மா வந்து சொல்லியிருக்காங்க, கேப்டன் விஜயகாந்த் வந்து விட்டுட்டு போன அந்த பிளேஸை வந்து கண்டிப்பா என்னோட 2வது பையன் சண்முகம் வந்து ஃபில் பண்ணுவான் அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க சார்? ஆடியன்ஸ் தான் அதை சொல்லுவேன். நான் அதுதான் அப்போ சொன்னது தான், என்னோட பெஸ்ட்டை நான் கொடுக்குறேன் சினிமாவில், என்னால் என்ன முடியுமோ அதை சொல்கிற மக்களாக நீங்கள் தான் சொல்லணும், நான் அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ணேன். இல்லை, ரீசெண்டாக நான் பார்த்ததில் ஒரு ஹீரோவுக்கு எந்த ஹேட்டர்ஸுமே இல்லாமல் வர ஒரு ஹீரோனா இவர் தான். நீங்கள் எந்த சேனலில் எந்த கமெண்ட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் அவர் வந்து யாருமே ஜீரோ நெகட்டிவிட்டி. ஆமாம், ஜீரோ நெகட்டிவிட்டி. எக்ஸாக்ட்லி சொன்னால் அதுதான். ஏன்னா ஒரு கமெண்ட் கூட தப்பாக இருக்காது. அந்த அப்படியே அது கேரி ஃபார்வர்ட் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம இண்டஸ்ட்ரியில் கேரக்டர் ஆர்டிஸ்ட் ரொம்ப டிமாண்ட் ஆகிட்டாங்க. கஸ்தூரிராஜா சாருக்கு இதுக்கப்புறம் அது ஒரு பெரிய கேட் ஒன்று ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன். படம் பார்த்தவங்க எல்லாமே ஹீரோ எவ்வளோ சொன்னாங்களோ அந்த அளவுக்கு கஸ்தூரிராஜா சார்னு சொல்லியிருக்காரு. சார் இந்த மூவியில் நடிச்ச கேஸ்டிங் க்ரூஸ் பற்றி சொல்லுங்கள், யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க, எப்படி இருந்துச்சு அவங்களோட ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே? அதில் கஸ்தூரிராஜா சார் வந்து ஒரு பெரிய பாண்டிங் அப்பாவை பண்ணியிருக்காரு. கஸ்தூரிராஜா சாரோட கேரக்டர் வந்து ரொம்ப புதுசாக இருக்கும். ஏன்னா ரெகுலராக பண்ண நம்ம டெம்ப்ளேட்டாக இருக்கும். அம்மானா இவங்க தான், அப்பானா இவங்க தான் அப்படிங்கிற ஒரு டெம்ப்ளேட்டில் தான் இருந்துச்சு. கருடன் ராம் கிளைமேக்ஸ் ஃபைட்லலாம் இதில் மோஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே என்ன பிரச்சனைனா எல்லாமே லைவ். ஸோ உங்களுக்கு எல்லாமே லைவாக தான் ஃபைட் எடுக்க முடியும். பெருசாக டூப்புலாம் போடுறதுக்கான சுச்சுவேஷன்ஸே இல்லை. அதுக்கு மகேஷ், ஃபைட் மாஸ்டர் மகேஷ் ஃப்ரெண்டு தான். போன படம் பண்ணவன் தான் இந்த படமும் பண்ணியிருக்கான். நான் என்ன நினைக்கிறேன், என்ன பேப்பரில் கொடுக்குறேங்கிறது அவனுக்கு கிளியராக தெரியும். அதனால் அந்த கோஆர்டினேட் இருந்து பிரதரையும் ரிஸ்கான ஷார்ட்ஸில் கூட சேஃபாக பார்த்துக்கிட்டது. எக்ஸ்பெஷலி கேமராமேன் சதீஷ் சார் வந்து நான் அசிஸ்டன்ட் இருக்கும்போது சதீஷ் சார் கேமராமேன் வந்திருக்காரு. அன்னையிலேருந்து எங்களோட பாண்டிங் கரெக்டான பாண்டிங். அவருக்கு இந்த படம் வந்து ஒரு பெரிய பெஞ்ச் மார்க்காக இருக்குங்கிற ஒன்று. கேமராமேன் வந்து எனக்கு நிறைய ஷார்ட்ஸ் எடுத்தார், அமேசிங்கான ஷார்ட்ஸ் எடுத்தார்.
நாங்கள் இவர் சும்மா விளையாடுவார், உங்களுக்கு கண்டிப்பாக அவார்டு தான் சார், கண்டிப்பாக அவார்டு தான் சார், சும்மா விளையாடிக்கிட்டே இருப்பார் கேமராமேன்ட்டு. பட் அன்னைக்கு நானே வந்து அன்னைக்கு நான் வெறும் இதில் மட்டும்தான் பார்த்தேன், டப்பிங்கில் மட்டும்தான் பார்த்தேன். அப்போவே ஃப்ரேம்ஸ் பார்த்தேன், நல்லா இருந்தது. ஆனால் எனக்கே எங்கே பிரம்மாண்டமாக அவர் வச்சிருந்த ஃப்ரேம்லாம் தெரிஞ்சுன்னா அன்றைக்கி ட்ரெய்லரில் பார்க்குற அன்றைக்கி தான் எனக்கே தெரிஞ்சு அந்த பெரிய ஸ்க்ரீன். அவர் ப்ராப்பர் பெரிய ஸ்க்ரீனில் பார்த்தது தான் நீங்கள் ஆடியோ லான்ச்சில் தான் பார்த்தேன். அங்கே தான் ப்ராப்பர் பெரிய ஸ்க்ரீனில் பார்த்து சொன்னேன். அப்போ தான் சொன்னேன், பிரதர் ட்ரெய்லர் நல்லா இருக்கு. ஊரே சொன்ன பிறகு லாஸ்ட்டாக சொன்னார். ஸோ அங்கே தெரிஞ்சது எனக்கு, ஏன்னா அவர் ஒர்க் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார். அதே மாதிரி மேத்யூவும் வந்து எனக்கு எப்படி இந்த சீக்வன்ஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும், என் ஹைட்டுக்கு என்ன பண்ணால் கரெக்டாக இருக்கும், நல்லா இருக்கும்னு ப்ராப்பராக பிளான் பண்ணி பண்ணார். இவர் ஒரு ஐடியாலஜி கொடுத்துட்றாரு. அதுக்கப்புறம் என் சேஃப்டி பர்பஸ்ன்னு இருக்குல்ல, என் ஹைட்டு இதெல்லாம் பார்த்து மேட்ச் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஃபைட் வச்சார். அதுக்கேற்ற மாதிரி ஃபைட்டர்ஸும் அவர் கொண்டு வர வேண்டியதாக இருந்தது. அதெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். இந்த மூவில என்ன ஒரு எதிர்பார்ப்போட மக்கள் வந்து இந்த மூவிக்கு போகலாம் சார்? கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு தைரியமாக ஃபேமிலியோடு போகலாம். எண்டில் ஒரு சோசியல் மெசேஜ் இருக்குது. இன்றைக்கி என்ன தான் நம்ம இன்டர்நெட்டுக்கு வந்துட்டாலும் எதுக்கு வந்தாலும் நம்ம ப்ரீவியஸில் பண்ண அந்த சின்ன சின்ன விஷயங்களை இன்றைக்கும் பண்ணிட்டு தான் இருக்கும். அது எதுக்கு எந்த நம்பிக்கையில் பண்ணுறோங்கிறதுக்கான ஒரு ரியல் இன்சிடென்ட் வந்து கிளைமேக்ஸில் ஒரு பெரிய ஐ ஓப்பனராக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் வச்சுருக்கேன். ஒரு கிட்ஸ்லேருந்து ஆக்ஷன் பிடிச்ச ஒருத்தவங்களுக்கும் எமோஷன் பிடிச்சவங்க எல்லாருக்குமே இந்த படம் தைரியமாக போய் பார்த்துக்கலாம். அவங்கள வந்து எந்த இடத்துலையும் இந்த படம் ஏமாத்தாதுங்கிறத நான் 100% சொல்லிக்கிறேன். ஓகே சார். இப்போ எந்த மாதிரி ஒரு சண்முக பாண்டியனை மக்கள் வந்து எதிர்பார்த்து இந்த படத்தை வந்து பார்க்கலாம் சார்? ஆக்சுவலாக அவரோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குல்ல, இப்போ இந்த படத்தோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் இது ரொம்ப இதுக்காக சொல்லி இவரோட நான் கதையாக வெற்றி இதெல்லாம் தூக்கி அந்த வச்சிடலாம். அவர் இப்போ இன்றைக்கி இப்படி வந்து படைத்தலைவனுக்கு முன் படைத்தலைவனுக்கு பின்ங்கிற மாதிரி அவரோட கேரியர் மாறுங்கிறது ஆஸ் ஏ டைரக்டராக இருக்குது. ஏன்னா அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காரு. இப்போ இந்த படம் நாங்கள் ஆரம்பிக்கும் போது இதில் இன்னொன்று இவரை பற்றி பிரதர் ஏன் இவ்வளோ நாள் கேப்புன்னு கேட்கும்போது அவர் படங்கள் இல்லாமல் ஒரு கேப் இல்லை, இவர் கேப் எடுத்துக்கிட்டார். அதான் ஆக்சுவலாக உண்மை. இவர் கேப் எடுத்தார், அப்பாவுக்காக ஒரு கேப் எடுத்தார். அதுக்கப்புறம் ஒரு சசி சாருக்காக ஒரு பெரிய கேப் எடுத்தார். அந்த நேரத்தில் இவருக்கு ஒரு 3 கதைகள் வந்துச்சு. இண்டஸ்ட்ரியில் உள்ள டேரக்டர்ஸ் எல்லாம் என்னென்னா சசி சார் கூட இருக்கார், அதனால் அதுக்கான கெட்டப்பில் இருக்காருங்கும்போது ஆப்வியஸாக நாங்கள் யாருமே போக மாட்டோம்ல. இப்போ ஒரு ஹீரோ ஒரு படத்துக்காக ரெடி இப்போ பொன்னியின் செல்வனுக்கு விக்ரம் சார் ரெடி ஆகிட்டு இருக்காரு. நாங்கள் என்ன பண்ணுவோம், சரி அது முடிகிற வரைக்கும் சாரை டிஸ்டர்ப் பண்ண முடியாது. இதில் நான் யதார்த்தமாக கால் பண்ணி மீட் பண்ணலாமல் ஸோ வாங்க இவர் ஃபோன்லேயே இல்லை பிரதர் நான் இதுக்கு ரெடியாக இருந்தேன்னு சொல்லி தான் இது பாசிட்டிவே இல்லை, அங்கேயே முடிஞ்சிருக்கும். இவரும் என்ன நினச்சாங்க தெரியல, வாங்க பிரதர் அப்படின்னோடனே சசி சார்கிட்ட யாருமே பேசலை. நான் சசி சார்கிட்ட பேசினேன், இது மாதிரி சார் அவர் இந்த லுக்குக்கு எல்லாத்துக்கும் அவர் தான் காரணம். அது பெரிய சசி சாருக்கு இந்த இடத்துல ரொம்ப பெரிய தேங்க்ஸ். இந்த படம் உருவானதுக்கு அவரும் ஒரு காரணம், மிகப்பெரிய காரணம். ஓகே சார். உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் பற்றி சொல்லுங்கள் சார். எனக்கு இது முடிச்சுட்டு பிரபுதேவா மாஸ்டர் படம் ஒன்று போயிட்டுருக்கு, அந்த படம் எடுத்து அதுக்கப்புறம் ஒரு ஹீரோட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஓகே, அதுவும் நீங்கள் இன்னொரு படம் இணைய போகிறீங்களா சார்? அவர் எப்போ கேட்டால் எங்களுக்குள்ளே இப்போல்லாம் கிடையாது, கணக்கே கிடையாது. அவர் கூப்பிட்டா நான் போயிடுவேன், நான் கூப்பிட்டா அவர் வந்துடுவார். இதில் எங்களுக்குள்ளே அந்த கணக்கே இல்லை. பட் பிரதர் வந்து இப்போ இந்த படம் முடிச்சு ஒரு 2 படம் பண்ணிட்டு வரும்போது நாங்கள் திரும்ப ஜாயின் பண்ணும்போது தான் அது எங்களுக்கு முடியாத 2 படம் நடந்துருச்சு. அதனால் அதையும் இங்கே பதிவு பண்ணிடுறேன், கரெக்டாக இருக்கும். அதனால் எங்களுக்குள்ளே எங்கள் ஹீரோ, அதனால் பிரச்சனை இல்லை எங்களுக்கு. இந்த நட்பு வந்து தொடரும் அப்படின்னு சொல்கிறீங்க? கண்டிப்பாக. படத்தோட ரிசல்ட்டு இதெல்லாம் தாண்டி ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது வேறு, அது இங்கேருந்து வருது. இதெல்லாம் சில முடிவுகளை நான் இவரை கேட்காம எடுத்தது தப்புங்கிறது அவர்கிட்ட நான் பகிரங்கமாக கேமரா கொண்டு நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். பட் அது ஒரு சொல்லணும்னு தேவையே இல்லை. இன்றைக்கி ஒரு படம் டிலே, அடுத்த படம் சரி அதை கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்கு தான் போவாங்க. ஆனால் இந்த படத்தில் சரி நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம், இதை பண்ணணும்னு சொல்லி இந்த படத்தோட பிரச்சனை இவர் ஷூட்டிங்கில் இருப்பார், இவர் முடிச்சுட்டு வருவார். வந்து நான் சம்டைம்லாம் இவர் எனக்கே ஒரு மாதிரி இருக்கணும், ஐயோ ஃபோன் அடிக்கிறாரு என்ன பதில் சொல்கிறது, ஐயோட்டே இருக்கேன் பிரதர் லைஃப்பில் நான் இந்த மாதிரிலாம் யாருக்கும் பயந்ததில்லை பிரதர், உங்கள் ஃபோன் வந்தால் தான் எனக்கே கூப்பிட்டு என்ன பிரதர் இன்றைக்கி போச்சா. ஏன்னா இது முடிச்சுட்டு நான் மார்னிங் ஷூட்டிங் போகணும், ஷூட்டிங் அங்கே டிஸ்டர்ப் ஆகாமல் அங்கே ஷூட் பண்ணணும். அதுவும் காமெடி படம், அது காமெடி படங்கும்போது அது ரொம்ப சீரியஸான, இப்போ பொன்ராம் சாரோட ஃப்ளேவர் என்ன நமக்கு தெரியல, அது ரொம்ப சீரியஸாக ஒர்க் பண்ண வேண்டிய படம். இது சீரியஸாக ஒர்க் பண்ணுறதை விட அது 100 மடங்கு ஒர்க் பண்ணி ஆகும். இது எல்லாத்தையும் தாங்கி தான் அந்த படத்தை கொண்டு வந்துருக்கும். ஓகே, கண்டிப்பாக சார். சார் உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் பற்றி சொல்லுங்கள். கொம்பு சிவி படம், அதுக்கப்புறம் வேறு என்ன? அதுக்கப்புறம் அந்த டேரக்டர்ஸ்ட்டு பேசிகிட்டு இருக்கேன். ஒரு டைரக்டர் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்குது. அது கன்ஃபார்ம் ஆனோன்னு நியூஸ் கண்டிப்பாக வெளியே. ஓகே சார், தேங்க்யூ.
ஓகே சார், கண்டிப்பாக நீங்கள் வந்து சினிமாவில் வந்து ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு வருவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னோட ஆசையும் அதுவாக தான் இருக்குது. கண்டிப்பாக அது நடக்கும் சார். வாழ்த்துக்கள் சார். 2 பேருக்குமே வந்து படைத்தலைவன் டீமுக்கு எல்லாருக்குமே சேர்த்து வாழ்த்துக்கள் சார். இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில் படைத்தலைவன் குழுவினரோட நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம பார்த்தோம். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட இந்த படத்தை போய் நீங்கள் பார்க்கணும். மீண்டும் ஒரு சினிமாக்ஸ் நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். Until this is Yuvrani signing off.